இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய, அதே நேரத்தில் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு அருமையான இனிப்பு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சில நிமிடங்களிலே எளிமையாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எல்லா விசேஷங்கள்லையும் முக்கியமான இடம் பிடிச்சிரும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 20 முந்திரியை வந்து அப்படியே வறுத்தெடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த முந்திரியை வந்து வறுத்து தனியாக எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. ரவை வந்து ரொம்ப கலர் மாறணும் அவசியம் கிடையாது. ரவையுடைய நிறம் மாறாத அளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுதான் பக்குவம். அடுத்ததாக இது கூட வந்து நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இது கூட நான் இன்றைக்கி வந்து 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு வந்து 6 கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு தண்ணி, மீதி வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட்டிப்படாத அளவுக்கு தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. சில நிமிடங்களே அந்த ரவை வந்து நல்லா மசிஞ்சிரும். நம்ம சேர்த்த ரவை வந்து வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. இடையில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை நல்லா கலந்த பிறகு இது கூட நான் வந்து இன்றைக்கி என்ன பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். பிஸ்தா பருப்பை வந்து ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம முழுக்க இதை பாலிலே செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட கல்யாண வீடுகளில் ஃபங்க்ஷனில் வைக்கக்கூடிய ரவா பாயாசம், அதாவது பீர்னின்னு சொல்லக்கூடிய இந்த பாயாசத்தை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.